நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, நமக்கு பிடிக்காத சாப்பாட கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்டு ஆகாயத்துக்கு பறக்கும். ஏன்னா, அது எனக்கு பிடிக்காதுன்னு ஸ்ட்ராங்கா நம்மளால சொல்ல முடியும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா, நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரு முட்டாள் அப்படிங்கிற மனநிலைமையில நம்ம பெத்தவங்கள நம்ம பார்க்குறோம். ஆனா, அதே மனநிலைமையில எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பிடிக்கல, இது வேண்டாம், இது என்னோட ஸ்டைலுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட, ஏன் இதே சத்தத்தோட எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்ல மாட்றீங்க? அதுதான் இங்க பல பிரச்சனைக்கு காரணமும் கூட. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா, சரி நம்ம அசிங்கப்படுத்தினாலும் இவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. நம்மள இவள என்ன கேவலப்படுத்தினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. நம்ம என்ன பண்ணாலும் இவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லி, உங்கள அதுக்கப்புறம் நாய் மாரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு விஷயத்த மறக்காதீங்க. பிடிக்காதுங்கிற விஷயத்த உங்க அப்பா, அம்மா கிட்ட உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்குன்னா, அதே மாதிரி உங்க அன்ப பிச்சையா வாங்குற எல்லார்கிட்டயுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, வாய தொறந்து முதல் தடவையிலேயே சொல்லுங்க. நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நாளடைவில நீங்க எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் மட்டும் தான் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அன்புங்கிற ஒரு விஷயத்த என்னைக்குமே ரிட்டர்ன் வாங்கவே முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.